சார் நிறைய பேர் வந்து தூக்கம் வராததுக்காக நிறைய பேர் ஸ்லீப்பிங் டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. எஸ் சார். அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? அப்படி எடுத்துக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அது அந்த டேப்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டு திடீர்னு நிறுத்த முடியுமா? நிறுத்துறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் இப்போ பொதுவாக மெடிக்கல் ஷாப்லாம் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கறதில்ல. ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு மாத்திரை இல்லை 2 மாத்திரை அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுவே சில மெடிக்கல் ஷாப்பில் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஸ்லீப்பிங் டோஸ் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப தப்பு. டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் அதை வாங்கி சாப்பிடக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு நாள் அடிபட்டிருக்கு, பெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக டாக்டர் ஏதோ ஒரு நாள் கொடுத்துருப்பாங்க. அதில் சாப்பிட்டு அவங்க பழகிடுறாங்க. அதை அப்படியே சாப்பிட்டா பரவாயில்ல, இந்த டேப்லெட் போட்டால் நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டென்ஷனாக இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக இந்த டேப்லெட் போட்டேன்னா எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படிங்கிற ஒரு பேட் ஹேபிட்ஸு அதை அப்படியே வழக்கமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் இல்லாமல் அவங்களால தூங்க முடியாத நிலைமைக்கு வந்துடுது, அடிக்ட் ஆகிடுறாங்க அந்த டேப்லெட்டுக்கு. ஸோ ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுக்கிறதுனால ப்ராப்ளமா சார்னா எஸ், ப்ராப்ளம் தான். ஸ்டீராய்டு தான். ஸோ கண்டிப்பாக ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுக்கிறது அளவாக எடுத்துக்கணும். இப்போ டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுக்கறத எடுத்துக்கலாம். சில பேர் வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு 1 மந்த் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி 1 மந்த் முடிஞ்ச உடனே அந்த டாக்டரை போய் பார்த்து அதனுடைய அளவை கம்மி பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுறதை பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது பெயின்காக கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ டோஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தாண்டி ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத தாண்டி நீங்கள் எதுவும் கடையில் வாங்காதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் திரும்பவும் சாப்பிட்றது வேண்டாம். அதே மாதிரி நீங்களாகவே டாக்டர்கிட்ட கேட்டு எனக்கு தூக்கம் வரல, எனக்கு தூக்க மாத்திரை கொடுங்க, தூங்க வைக்கிற எனக்கு மருந்து இல்லை, என்னால் நான் ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ணிட்டேன், ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் தூங்குறதுக்கு எனக்கு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் நிறைய பேர் கம்பல் பண்ணுறாங்க. எங்ககிட்ட ஹோமியோபதியிலையும் நிறைய பேர் வந்து மெடிசன்ஸ் தூங்குறதுக்காக மட்டுமே கேட்குறாங்க. ஹோமியோபதியில் ஸ்பெஷலாக தூங்குறதுக்காக மட்டுமே மெடிசன்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. நீங்கள் வந்து டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் ஒரு டேப்லெட் கூட ஸ்லீப்பிங் டோஸ் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு இன்னையிலேருந்தே ஸ்டாப் பண்ண ஆரம்பிங்க. அதாவது எப்படி சார் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு 1 மாதமாக எடுத்துகிட்டு இருக்கேன் சார். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக நான் அடிக்கடி அப்படி எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நானே ஒரு 1 மந்த் ஸ்டாப் பண்ணிடுவேன், அப்புறம் திரும்ப எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்லீப்பிங் டோஸை அளவை கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. சடனாக நிறுத்தவும் வேணாம். டாக்டர் அட்வைஸை கேட்டுக்கோங்க. சடனாக ஸ்டாப் பண்ண வேணாம். அளவை கம்மி பண்ணிகிட்டே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் தூங்குறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டயட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டா நல்லாவே தூக்கம் வரும். அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. போஸ்ட் டின்னர் எக்ஸசைஸ்னு இருக்குது. ஸோ நைட்டு டின்னரை முடிஞ்ச வரைக்கும் 8:30 டின்னரை முடிச்சுங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நான் நைட்டு டின்னர் வந்து 8:30 மேலே கொண்டு போகாமல் பார்த்துக்கோங்க. 8:30 முடிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி போஸ்ட் டின்னர் எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக ஒரு வாக்கிங் கூட ஒரு 20 மினிட்ஸ் போனீங்கன்னா பாடி டயர்டாகும், கண்டிப்பாக தூக்கம் வரும். எப்போ தூக்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா பாடி மைண்ட் ரெண்டும் டயர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபோன்ஸை நைட்டு 11 o'clock 12 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. செல்ஃபோன் பார்த்தா தான் தூக்கம் வருன்றாங்க, டிவி பார்த்தா தான் தூக்கம் வருன்றாங்க. ஸோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரிஸ்லாம் படித்தா தான் தூக்கம் வருன்றாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கண்கள் தான் பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டேப்லெட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அதே மாதிரி டயட் கண்ட்ரோலும் இதில் நீங்கள் எடுத்துக்கணும். நைட்டு 8:30 மேலே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடித்தோடனே லைட்டாக வாக்கிங் போகலாம். ஸோ வீட்டுக்குள்ளாரையே நீங்கள் வாக் பண்ணலாம். நிறைய பேர் இந்த 8 மாதிரி போட்டு சர்க்கிள் எல்லாம் வாக் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு மெத்தடு நைட்லேயும் நீங்கள் வாக் பண்ணணும். வாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ பாடி மைண்டு ரெண்டும் வந்து கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு நாஸ்ட்ரில் நீங்கள் ப்ரீத் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டாக அதே மாதிரி பண்ணணும். மாற்றி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மைண்டு பாடி ரெண்டுமே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து தூக்கம் வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்வான்ட் டேப்லெட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் இருக்கிறது மிக மிக ஆபத்து. ஸோ அதனால் அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது.